ஹலோ தோழர்களே! எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்ப ரீசென்ட்டா நான் 3 பேருக்கு பிரைமவரா கிளாஸ் வந்து நான் முடிச்சிருக்கேன். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நல்லதொரு ஃபீட்பேக் வந்து எனக்கு குடுத்துருந்தாங்க. பர்சனலா எனக்கு Zoomலயே பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நல்லா சொல்லியிருந்தாங்க. அத தாண்டி அவங்க ரிவ்யூஸும் குடுத்துருந்தாங்க. அத தாண்டி எனக்கு WhatsAppலயும் அவங்க வந்து எனக்கு ஃபீட்பேக் குடுத்துருந்தாங்க. கடைசில ஒருத்தரு அடுத்தது பிஎம்பி ஜாயின் பண்றதாகவும், அந்த பிஎம்பிக்கும் என்ன போல ஒரு நல்ல லெக்சரர் வந்து குடுக்க சொல்லி கேட்டிருக்காரு பாருங்க. அது எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எவ்ரி மந்த் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றப்ப ரிவ்யூ வந்து குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு மத்தியானம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அந்த டைம்க்கு நான் வெளியில போயிட்டு மத்த வேலைலாம் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லி போயிருந்தேன். இன்னும் சொல்லப்போனா காலையிலேருந்து எதையுமே சமைச்சு சாப்பிடவே இல்ல. நேத்து ஏதோ அரைகுறையா அந்த தீஞ்சு போன சட்னிய, அந்த தோசைய வச்சு சாப்பிட்டதோட அவ்வளோதான். ஓகேவா? வெளியில போயிட்டு வந்ததுக்கு தான் அந்த ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சேன் மிஞ்சி போனா. இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த கடையில போயிட்டு ஒரு கிரேப் ஜூஸு வாங்கி குடிச்சேன். ஸோ கிரேப் வந்து ஜூஸ்ல குடிச்சா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அது ஒண்ணு வாங்கி குடிச்சேன். ஆக்சுவலா ஏதாவது மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலான்னு பார்த்தேன். அவர்கிட்ட கேட்டேன். அவரு கரெக்டாவும் சொல்லல. அதனால அவர் சொல்றதெல்லாம் நல்லா இருக்குமான்னும் தெரியல. இதுக்கு முன்னாடி சஜெஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த பலாப்பழத்தில மில்க் ஷேக் நல்லா இருந்துச்சு. ₹80 வொர்த்துன்னு தோணுச்சு. சரி அதுக்கப்புறம் சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு, நான் கிரேப் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு, நான் அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து தச்சு வச்சிருந்தாங்க ஒரு சட்டை. ஆனா அந்த சட்டைக்கு வந்து இந்த காஜா பட்டன் போடாமயே இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசென்ட்டா பீரோல தொறந்து பார்த்தப்ப அந்த சட்டை இருந்துச்சு. இது புதுசாவே பல வருஷமா அப்படியே தான் வச்சிருக்கேன். இதுக்கு கம்முனு நம்ம காஜா பட்டன் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ நான் புது ட்ரெஸ் எடுத்து ரொம்ப வருஷம் ஆகுது. மேபி இந்த பர்த்டேக்கு கூட போடணும்னு நெனச்சா போடலாம். அதனால இங்க வேப்பம்பட்டுல ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உள்ள நடந்து வரப்ப, அங்க நியர்பை ரைட் சைட்ல ஒரு சந்துக்குள்ள இப்ப நீங்க பார்த்தீங்கல்ல, இவர் கடை இருக்குது. இங்க காஜா பட்டன் கடைனாலே எல்லாருக்குமே தெரியும் இவர. அதனால அவர்கிட்ட போய் தச்சுட்டு வந்தேன். ₹20 வாங்கியிருந்தாரு. அவர் கடை பக்கத்திலேயே இந்த ஜூஸ் கடை இருந்துச்சு. இந்த ஜூஸ் கடையில போயிட்டு ஆசையா பாதாம் மில்க் கேட்டா இல்லன்னு சொல்ட்டாங்க. ரோஸ் மில்க் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சேன். அதுவும் ₹20. அதுக்கப்புறம் இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல, இந்த கடையில பார்த்தீங்கன்னா, கச்சோரி வித் சென்னா வந்து சாப்பிட்டு இருந்தேன். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸஸா குடுத்துட்டு இருந்தாரு இவரு. இந்த வாட்டி ₹40 சார்ஜ் பண்ணிட்டாரு. நான் இதுக்கு முன்னாடி இந்த கச்சோரி வித் சென்னாலாம் பார்த்தீங்கன்னா, ₹15 ₹20 தான் நான் சாப்பிட்டுருக்கேன். இப்ப அப்படியே டபுளா வந்து விலை கூட்டியிருக்காங்க. கேட்டா கேஸ் எல்லாம் வந்து விலை கூடி போச்சு அது இதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்பலாம் பார்த்தீங்கன்னா, கேஸு ₹2000 வரையுமே வாங்குறாங்க. ₹1500 ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி ₹3000 குடுத்தும் வாங்குறாங்க. இந்த மாதிரி கேஸ் விலை கூடி போச்சுன்னு சொல்லிட்டு, அது கூடி போச்சு, இந்த விலை கூடி போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாத்தையும் ஏத்திடுறாங்கங்க. முன்னாடி போயிட்டு ₹15 ₹20க்கு சாப்பிட்ட பொருள் இப்ப டபுள் ஆக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ₹40 வொர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இங்கலாம் பல வருஷமா இந்த கடைய வச்சு சஸ்டெயின் ஆயிட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்தே நெறைய பேர் வந்து பிஸ்னஸ்ல முன்னுக்கு வரணும்னா கூட முன்னுக்கு வரலாம். ஸோ அவங்க டெடிகேஷனு, அவங்க அந்த கன்டினியூட்டி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லாவே அவங்க மெயின்டெயின் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரேஷன் கடைக்கு போனா, அந்த ரேஷன் கடையில அப்பதான் பொருளெல்லாம் எறக்கிட்டுருந்தாங்க. இது என்னடா இது இவ்வளோ லேட் ஆகுதுன்னு அங்க ஆல்ரெடி வந்து கூட்டம் குவிய ஆரம்பிச்சிருச்சு. இத்தனைக்கும் எனக்கு வேற வொர்க் இருக்கு. அதனால அங்க இருந்தவங்க கிட்ட நான் ரெக்வெஸ்ட் கேட்டேன். ஒரு 2 பேருக்கு முன்னாடி வந்து நான் ரெக்வெஸ்ட் கேட்டு நான் சாமான வாங்கிட்டு வந்தேன். ஸோ கரெக்ட்டா எனக்கு 4:30க்கெல்லாம் கிளாஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அதனால நான் ரெக்வெஸ்ட் கேட்டேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு ரேஷன் பொருள்லாம் கூட வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்னைக்கும் பார்த்தேன். அதில நெறைய பேரு துவரம் பருப்பு வேணான்னு சொல்றாங்க. ஒரு சிலர் கோதுமை கூட வாங்கிட்டு போறாங்க. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ப்ரொவைட் பண்றாங்க. அது எல்லாமே சுத்தம் பண்ணணும். அதுதான் பெரிய தலைவலி. ஸோ வெளியில போயிட்டு வந்தா அவ்ளோ வெயில் அடிக்குது. அங்க அந்த சென்னா கச்சோரி சாப்பிடுற இடத்துலலாம் நின்னு சாப்பிட கூட முடியல. அவ்ளோ வெயிலா இருக்குது. ஸோ இப்ப இந்த வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருக்கப்ப நல்லா மழை பெய்யுது வெளியில. அதிசயமா இருக்கு. எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு இந்த ஊர்ல. சர்க்கரை வந்து இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ரேஷன் கார்டில் அம்மாவோட பேர் வந்து எடுத்துட்டாங்க. அதனால் 1/2 கிலோ தான் வாங்க முடியும். ஸோ 1/2 கிலோ சர்க்கரை ₹15. நல்லா புதுசாக நல்லா வெள்ளையாக இருக்குது. சர்க்கரை வெளியில் வந்து விலை அதிகம். ஸோ துவரம் பருப்பு 1 கிலோ 30. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்பு தான் இருக்குது. ஸோ கல்லுப்பு ஒரு பேக்கெட் 10. ஸோ பாமாலின் 1 லிட்டர் 25.
ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசியை வாங்கிட்டு வந்தேன். இட்லிக்கு போட்டால் நல்லா தான் இருக்கும். 10 கிலோ கொடுத்தாங்க. ஆனால் கலர் தான் ரொம்ப வந்து மஞ்சளாக இருக்குது. ஸோ இந்த சட்டைக்கு வந்து காஜா பட்டன் தச்சு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த பைஜாமா அது கிழிஞ்சு போனது கொடுத்துட்டு போங்க, அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு வாங்க, இல்லைன்னா நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. சரிப்பட்டு வராது, டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மறுபடியும் எப்போயாவது போகிறப்ப தச்சுக்கலாம். இது அம்மாவோட ஃபோனு யூஸ் பண்ணாமல் இருக்குல்ல, அதனால் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதா, அதை வேறு சரி பண்ணணும். இதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும், 3 ஹவர்ஸ் ஆகும், 250 ஆகும், கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே எனக்கு வேலை கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால் சரிப்பட்டு வராது, இது அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னுடைய எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் நான் பண்ண தான் செய்வேன். ஸோ இன்றைக்கி பாருங்கள், அந்த காஜா பட்டன் போட்டதுக்கு கிளாத்திங்கில் 20 ரூபா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மற்ற எக்ஸ்பென்சஸ் ஃபுட்டில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கச்சோரி சன்னா 40 ரூபா, ரோஸ் மில்க் 20, கிரேப் ஜூஸ் 50, பன்னீர் சோடா ஒன்று குடித்தேன் 10 ரூபா, ரேஷன் கடையில் 80 ரூபா. ஸோ கல்லுப்பு கூட ரேஷன் கடையில் 10 ரூபாங்க. வெளியிலலாம் வாங்கினா அது விலை அதிகம், அதை விட அதிகமாக தான் இருக்கும். அதனால் ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு கேட்டு நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், நல்லது தான். ஸோ மொத்தமாக இன்றைக்கி 220 ருபீஸ் ஆயிருக்கு. எப்போயுமே வெளியில் போயிட்டு வந்தாலே 500 அப்படி ஆகிடுது. இன்றைக்கி அதிசயமாக தான் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ரெண்ட்டுக்கு இருந்த எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு பிரச்சனை கொடுத்து, எனக்கு அவதூறு பேசி, என் கூட சண்டைக்கு இழுத்து, ரொம்ப அசிங்கமாக பேசி எல்லாம் போனவங்க தான். அதில் ஒரு பிராமின் ஃபேமிலி வந்து இருந்துச்சு, புருஷன் பொண்டாட்டி அதுக்கப்புறம் ஒரு பையன். அந்த பிராமின் லேடி கூட பார்த்திங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிச்சு. அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டு போயிடுச்சு. எதுக்கு வந்துச்சுங்க எதுக்கு போச்சுங்கன்னு தெரியாது. அந்த லேடியெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இங்கே தாங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் அந்த ஜூஸ் குடிச்சிட்டு நான் வெளியில் வந்த உடனே நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து மேலேயும் கீழேயும் முறைச்சி பார்த்துட்டு அது யோசிக்குது, மைண்ட் வாய்ஸ் அது பார்த்த உடனே அது என்ன யோசிக்குதுன்னு எனக்கு புரியுது. என்னை போட்டு தள்ள போகிறாங்களாம். எப்படி இருக்காங்க பாருங்கள். எனக்கு குடைச்சல் கொடுத்தவங்கெல்லாம் இன்னும் கூட நல்லா தான் இருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் வந்து ரேஷன் கடையில் எனக்கு அடித்து வாயை கிழிச்ச அவங்க அந்த அப்பனும் பையனும் பார்த்தேன். அவனுங்க என்னடான்னா நல்லா சிரித்து பேசிக்கிட்டும் அந்யோன்யமாக இருக்கானுங்க, அப்பனும் பிள்ளையும். அவனுங்க கூட என்னை பார்த்துட்டு கொஞ்சம் பம்மி நின்று குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ஆக மொத்தத்தில் எனக்கு பாவம் பண்ணவங்களாம் இன்னும் கூட இங்கே தான் எங்கேயோ வாடகைக்கு இருக்குதுங்க போல். அதெல்லாம் நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த ஜூஸ் கடைக்கு போனேன். அந்த ஜூஸ் கடைக்காரனும் பார்த்திங்கன்னா என்னை அங்கே உட்கார வச்சுட்டு என்னை பார்த்த மாதிரியே அங்கே வேலைக்காரங்க கிட்ட வந்து அவதூறு பேசினான். என் காதில் விழுந்துச்சு. சரி, செகண்ட் டைம் நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் அவனை பார்க்குறேன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அதே மாதிரி இந்த ஆள் ஒரு பொட்டை அந்த மாதிரி பேசுகிறானுங்க. அதுக்கப்புறம் பேசி கஷ்டப்படுத்திட்டு மூஞ்சுக்கு நேராக பார்த்தே பேசுகிறாங்க, நம்ம கேட்க முடியாது. இதே மாதிரி தான் எல்லோரும் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சும்மா உட்காந்துட்ருப்பான்னு எவனோ ஒருத்தன் வந்து யோசிச்சுருப்பான். நான் பைக்கில் போகிறப்ப அந்த ரோட்டில் இருக்க எல்லோரும் கூட சும்மா உட்காந்துட்ருப்பான்னு யோசிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அது பத்தாதுன்னு வீட்டுக்கு வந்து இறங்கின அப்போவே பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க லேடிஸ் எல்லாம் நடு ரோட்டில் வந்துக்கிட்டு அதுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வருவேன். அந்த ஹோட்டலில் இருந்த லேடி நான் என்னை பார்க்கல, அவங்கள தான் நான் பார்த்தேன். அவங்க $100 வரும்னு ஏதோ யோசித்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் 1 கோடி ஆகும்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பொட்டைன்னு யோசிக்கிறது என்ன, அதுக்கப்புறம் சும்மா உட்காந்துட்ருப்பான்னு யோசிக்கிறது என்ன, பேசுகிறது என்ன, நம்மளை பார்த்து நம்ம காதுபடவும் பேசுகிறாங்க. எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குதுங்க. வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நான் ஏற கட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட டைம் இல்லை. மறுபடியும் வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குற நேரம் நான் போய் எதாவது சமைச்சு சாப்பிட்லாம். எல்லாமே கஷ்டப்பட்டால் தான் வந்து 1 பைசா 2 பைசா கிடைக்குது. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் வீணாக தான் போச்சு. எனக்கு காசு முக்கியம் கிடையாது, எனக்கு நிம்மதி வேணும். என்னுடைய மனசில் இருக்க ஆதங்கத்தெல்லாம் யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணுன்னு தான் நான் இந்த வீடியோவில் நான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு மாதிரி தனியாக வேறு இருக்கப்போ இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. ரொம்ப டிப்ரெஷன் மூடுக்கு போகிறேன். ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்குது.